எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அவங்களுடைய கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் நோட்டிஃபிகேஷன் 2025 டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. 14,582 போஸ்ட், 14,582 வேகன்சிஸ் இருக்கு. மிக முக்கியமான பதவிகள் எல்லாமே. இந்த டிஎன்பிசி எக்ஸாமுக்காக நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். ஸோ நல்ல வாய்ப்பு அப்படின்றது குரூப் 1 பதவியில் நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டு படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஈக்குவலான ஒரு போஸ்ட் அப்படின்றது இந்த எஸ்எஸ்சி நோட்டிஃபிகேஷனில் இருக்குங்க. ஸோ நிறைய துறைகள் இந்த எக்ஸாமை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், எக்ஸாமில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன இருக்கும், குரூஷியல் டேட்ஸ் என்ன இருக்குது, குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குது அப்படின்றத ஓவராலாக இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறோம். ஸோ டிஎன்பிசி எக்ஸாம் மட்டும்தான் நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த எக்ஸாமையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். டைம் கம்மியாக இருக்குது. ஏற்கனவே நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 1 எக்ஸாமுக்கு நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. ஓகே, ஸோ இந்த எக்ஸாமுடைய நோட்டிஃபிகேஷன் June 9, 2025 வந்திருக்கு. இந்த எக்ஸாம் ஜூலை 4 வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆகிருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டயர் 1 எக்ஸாம், டயர் 2 எக்ஸாம். இப்போ குரூப் 2ல் குரூப் 2 பிலிம்ஸு மெயின்ஸு, குரூப் 2A பிலிம்ஸு மெயின்ஸு, குரூப் 1ல் பிலிம்ஸு மெயின்ஸு இன்டர்வியூ, அது மாதிரிலாம் கேட்டகரி நிறையா லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா. அதே மாதிரி தான் இதில் டயர் 1 அண்ட் டயர் 2 அப்படின்ட்டு 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. டயர் 1 எக்ஸாம் August 13 இருந்து 30 வரைக்கும் நிறைய ஷிஃப்டாக இந்த எக்ஸாம் நடக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் இது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு எக்ஸாம் சென்டரில் போய் 1 hour எழுதிட்டு வரணும், அவ்வளோதான். சரிங்களா, 100 மார்க்ஸ்க்கு 1 hourல எழுதணும். அதுதான் ரொம்ப இருக்குலே ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம். ஸோ அதை நம்ம டேக்கிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக அடுத்த லெவல் நமக்கு போக முடியும். டயர் 2 எக்ஸாம் டிசம்பரில் நடக்குது. டிசம்பர் 2025 டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. இது கூடுமான வரைக்கும் ஜனவரியில் போய் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த எக்ஸாமுடைய முக்கியமான தினங்கள். ஓகே, இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா எனி டிகிரி அப்படின்றது இருந்தால் போதும். சிலது நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாவே போதும். சரிங்களா, இது எனி டிகிரி அப்படின்றது போதுமான அளவுக்கு இருக்கும். சில போஸ்ட்டுக்கு மட்டும் இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் ஒரு யூஜி டிகிரி பண்ணியிருக்கணும் அப்படின்றது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2 அதுக்கு தான் இருக்கும். சரிங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் நீங்கள் ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக போகணும் அப்படின்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக் டிகிரி அப்படின்றது அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் 1 year ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப மினிமம் 99 போஸ்ட்டுக்கு நீங்கள் 99% ஆஃப் போஸ்ட்டுக்கு இந்த ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது எதுவும் தேவையில்லை. எனி டிகிரி, பேச்சுலர் டிகிரி இருந்தாவே போதும், உங்களுக்கு நீங்கள் எலிஜிபிள். அதே மாதிரி நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த குரூஷியல் டேட் நமக்கு ஜூலை 2025 முன்னாடி நீங்கள் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கான ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கணும். உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டோ இல்லை ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டோ இருந்தது அப்படின்னா நீங்களும் எலிஜிபிள் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகே, இதில் என்னென்ன மாதிரியான துறைகள் இருக்குது, டிபார்ட்மெண்ட்ஸு என்னென்ன இருக்குது. இப்போ நமக்கு யூஸ்வலாக சொல்லுவாங்க யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்ட்டு. மோஸ்ட்லி ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய துறைகளில் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் போய் ஒர்க் பண்ணுவாங்க. யூனியன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ இன்கம் டேக்ஸு, அப்புறம் சென்ட்ரல் எக்ஸைஸு, அப்புறம் ஹோம் அஃபேர்ஸு, ஹோம் டிபார்ட்மெண்ட்டு, ஸோ ஃபாரின் அஃபேர்ஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் சபார்டினேட் போஸ்ட் எல்லாமே இந்த எஸ்எஸ்சி மூலியமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதில் நீங்கள் யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடியது ஐஏஎஸ், ஐபிஎஸ், அப்புறம் ரெவன்யூ சர்வீசஸ், இப்போ டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்ததுன்னா ஐஆர்எஸ்ஸாக போவாங்க. இதில் இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸாக போவாங்க. பாருங்கள், எல்லாமே மிக முக்கியமான துறைகள். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸில் நீங்கள் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸில் இன்ஸ்பெக்டராக போகலாம், டேக்ஸ் அசிஸ்டண்ட்டாக போகலாம். இன்கம் டேக்ஸில் நீங்கள் இன்ஸ்பெக்டராக போகணும் அப்படின்னா டிகிரி முடிச்சிருக்கணும். டேக்ஸ் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் 12th முடிச்சிருந்தா போதும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, ஸோ சென்ட்ரல் எக்ஸைஸ்லேயும் நீங்கள் இதே மாதிரி இன்ஸ்பெக்டர், டேக்ஸ் அசிஸ்டண்ட், எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டாக போகலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் அதாவது ஐபி, சரிங்களா, சிபிஐ, அப்புறம் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, நேஷனல் நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ. ஸோ இது எல்லாமே மிக முக்கியமான துறைகள். இதில் நீங்கள் ஏஎஸ்ஓவாக போகலாம், சிபிஐ இருந்தால் நீங்கள் சப் இன்ஸ்பெக்டராக போகலாம். ஒரே ஒரு என்ட்ரி சிபிஐ உள்ளே போகிறதுக்கு சப் இன்ஸ்பெக்டர் மட்டும்தான். இல்லை நீங்கள் ஐபிஎஸ் பாஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா ஒரு டெபுடேஷனில் 3 வருஷம் 4 வருஷம் நீங்கள் போயிட்டு வர முடியும். சரிங்களா, ஒரே என்ட்ரி சப் இன்ஸ்பெக்டராக மட்டும்தான் உங்களால் போக முடியும். இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதி உங்களால் போக முடியும். என்ஐஏ, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, ரொம்ப பவர்ஃபுல் இடங்கள் இது எல்லாமே. பணி இடங்கள் நமக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி நமக்கு ஒரு ரீஜன் வைஸ் போடுவாங்க.
நீங்கள் சவுத் ரீஜனாக இருந்தால் ஒரு 6 வருஷம் 7 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் நார்த்துக்கு போயிட்டு வரணும், திருப்பி ஐலாண்ட் சர்வீஸ் போயிட்டு வரணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஹில் ஏரியா போகணும், நார்த் ஈஸ்ட் போகணும். இது மாதிரி சில ட்ரான்ஸ்ஃபர் பாலிசிஸ் அப்படின்றது கொஞ்சம் மாறும். ஆனால் ஒரு 60-70% ஆஃப் டைம் நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்லேயே வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் நீங்கள் ஏஎஸ்ஓவாக போகலாம், சரிங்களா. கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலில் ஆடிட்டராக போகலாம், அக்கௌண்டண்ட்டாக போகலாம், டிவிஷனல் அக்கௌண்டண்ட்டாக போகலாம். ரொம்ப முக்கியமான பதவிகள். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய துறை தலைமை ஒரு ஹெச்ஓடி வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாங்க அப்படின்னா அவருடைய ஆணைக்கு இணங்க நீங்கள் வேலை செய்வீங்க, சரிங்களா. அவரே யார் ஆணைக்கிணங்க வேலை செய்வாங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ ஒரு 3000 கோடி ரூபா நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா அது எப்படி செலவு பண்ணுறாரு அப்படின்றத பார்த்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ஆடிட் அப்ஜெக்ஷனாக எழுதக்கூடிய கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். இல்லைன்னா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஃபண்டிங்கை நிறுத்திடுவாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஐஏஎஸ் ஆஃபீஸரே பார்த்து பயப்படக்கூடியது ஏஜி ஆடிட்டோடைய ஆடிட் அப்ஜெக்ஷன் பேரா, சரிங்களா. ஸோ அந்த பேராவை எழுதுறது யாருன்னா நீங்கள் இந்த வேலையில் போய் சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங் தருவாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆடிட்டராக மாறிடலாம், கவர்மெண்ட் ஆடிட்டராக மாறிடலாம். ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் போகலாம். ஸ்டாட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனில் நீங்கள் போய் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸராக நீங்கள் போகலாம், சரிங்களா. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்வெஸ்டிகேஷன் கிரேட் 2 போகலாம். இது எல்லாமே வந்து நமக்கு வந்து நிறையா பணவீக்கங்கள் இருக்கும், இன்ஃப்ளேஷன்ஸ் இருக்கும், சரிங்களா. ஹோல்சேல் ரீட்டைல் அப்படின்ட்டு அதெல்லாம் கணக்கிடக்கூடிய முக்கியமான பணி. மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேல இதில் டெக்னிக்கல் சர்வீசஸ் இருக்கும். ரயில்வேல டெக்னிக்கலாக நீங்கள் ஜூனியர் இன்ஜினியர் அது மாதிரி நீங்கள் போகலாம். அது மாதிரி பிடபிள்யூடியில் போகலாம், வாட்டர் ரிசோர்ஸஸில் போகலாம், சரிங்களா. நேஷனல் ஹைவே அத்தாரிட்டியில் போகலாம். அதெல்லாம் வந்து டெக்னிக்கல் லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன். இது வந்து நான் டெக்னிக்கல் அப்படின்றதுனால செக்ரட்டரியேட், அதாவது ஏஎஸ்ஓவாக நீங்கள் போய் வேலை செய்யலாம். நிறைய பர்க்ஸு, நிறையா அலவன்சஸ் அப்படின்றது இருக்குங்க, சரிங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறத விட 20-30% சேலரி உங்களுக்கு அப்படின்றது நிறைய கிடைக்கும். அது இல்லாமல் காம்ப்ரஹென்சிவ் உங்களுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும், சிஜிஹெச்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸை விடவே பல மடங்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் உங்கள் குழந்தைங்களுக்கு கேந்திரிய வித்யாலயா, இந்த சிபிஎஸ்சி அப்படின்ற சிலபஸே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க பிள்ளைங்களுக்காக தான் ஆரம்பித்தது. ஸோ அட்மிஷன் எங்கே போனாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். வெரி குவாலிட்டியான வெல் குவாலிஃபைடு டீச்சர்ஸ் வச்சு நடத்தக்கூடிய ஒரு ஸ்கூலாக இருக்கும் கேந்திரிய வித்யாலயா. ஆல்மோஸ்ட் இப்போ தமிழ்நாட்டிலே வந்து 60 ஸ்கூல் இருக்குது அப்படின்னா அங்கே கிடைக்கும். நீங்கள் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனாலும் அங்கே ஏதாவது ஒரு ஸ்கூலில் உங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாமல் ஏர்ஃபோர்ஸ், அப்புறம் ஆர்மி ஸ்கூலு, நேவி ஸ்கூல் அப்படின்றது அந்தந்த இடத்துல இருக்கும். அந்த ஸ்கூல்லேயும் அட்மிஷன் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நிறைய வசதிகள், வாய்ப்புகள் அப்படின்றது உங்களுக்கு இதில் இருக்குங்க. ஓகே, சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸு நீங்கள் ஏஎஸ்ஓவாக போகலாம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நீங்கள் 34 துறைகள் இருக்குன்னா அந்த துறைகளில் நீங்கள் ஏஎஸ்ஓ போய் எஸ்ஓவாகி அப்புறம் அண்டர் செக்ரட்டரி, ஸோ இது மாதிரி டெப்டி செக்ரட்டரி அப்படின்னு நீங்கள் போவீங்களா. இதுலேயும் அதே மாதிரி பார்லிமெண்ட்லேயே உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏஎஸ்ஓ ரொம்ப நல்ல கேடர், சரிங்களா. ஒரு மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான பொறுப்பு பதவியில் இருப்பீங்க. ஸோ ப்ரொமோஷனில் நீங்கள் யங் ஏஜில் போயிட்டீங்க அப்படின்னா ஏடிஎஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள், அடிஷ்னல் செக்ரட்டரி வரைக்கும் போகலாம். நீங்கள் 21 வயசில் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு 39 வருஷம் சர்வீஸ் இருந்ததுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் நம்ம போகலாம். எம்இஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீசஸ் டெக்னிக்கலுக்கு போகும், நான் டெக்னிக்கல் எல்லாமே இதில் வரலாம், சரிங்களா. ஏஎஸ்ஓ ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் நம்ம வரலாம். ஓகே, இது தவிர முக்கியமான துறைகள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன், சரிங்களா. ஃபாரின் ட்ரேடு, அப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ரொம்ப முக்கியமானது. பெட்டிஷன் யாராவது போட்டாங்க அப்படின்னா விசாரணைக்கு யாரானாலும் கூப்பிடுவான். செக்ரட்டரியாக இருந்தாலும் கூப்பிடுவாங்க, டைரக்டராக இருந்தாலும் கூப்பிடுவாங்க, யாராக இருந்தாலும் நேரடியாக வந்து போய் பதில் சொல்லணும். ரொம்ப பயப்படுவாங்க. கவர்மெண்ட்டில் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லேருந்து அது மாதிரி ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் கமிஷன்லேருந்து ஒரு பெட்டிஷன் வருது அப்படின்னா அதுக்கு முழு கவனம் கொடுப்பாங்க. ஓகே, கம்யூனிகேஷன் அண்ட் ஐடி, பர்சனல், பப்ளிக் கிரீவன்சஸ், மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸில் இருக்கக்கூடிய சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். ஸோ அவங்களுக்கு அலுவலக ரீதியான வேலைகள் செய்கிறது, சீனியாரிட்டி, ப்ரமோஷன், டிரான்ஸ்ஃபர்ஸ், இதெல்லாம் பார்க்கக்கூடிய முக்கியமான பதவிகள் எல்லாமே மிக முக்கியமான பதவிகள். நீங்கள் குரூப் 1 எக்ஸாம் எழுதி போகிறீங்கன்னா அந்த ஈக்குவலன் இருக்கக்கூடிய பதவிகள், இந்த பதவிகள் எல்லாமே நம்ம பே லெவலில் இருக்கக்கூடிய பதவிகள் எல்லாமே சம்பளமும் குரூப் 1 அளவுக்கான சம்பளம் வரும். டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஸோ அதே அளவுக்கு சம்பளம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஏஜ் லிமிட் அப்படின்றது நான் இந்த பிடிஎஃப் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், வெரி யூஸ்ஃபுல். ஸோ இதுக்கு வந்து ஏஜ் கிரைட்டீரியா அப்படின்றது 30 வயசு அப்படின்றது அதிகபட்ச வயதாக சொல்லியிருக்கிறாங்க ஓப்பன் கேட்டகரிக்கு. இதுவே எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்குலாம் வந்து ஏஜ் ரிலாக்ஸ் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க,
அதுக்கப்புறம் வந்து மாற்றுத்திறனாளியா இருக்கீங்கன்னா, உங்களுக்கான இட அம் வ வயது வரம்பு சலுகை அப்படின்றத குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ 30 வயசு அப்படின்னா, நீங்க 2/8/1995க்கு பின் பொறந்திருந்தீங்க அப்படின்னா, இந்த போஸ்ட் எல்லாத்துக்கும் நீங்க எலிஜிபிள்ங்க. அதே மாதிரி ஆ பே லெவல் 5 குரூப் சில வரும். ஸோ குரூப் சில வரக்கூடியதுக்கு நீங்க 27 வயசு தான் அதிகபட்ச வயதா இருக்கணும். அதுக்கு 2/8/1998க்கு பின் பிறந்திருந்தீங்க அப்படின்னா, நீங்க எலிஜிபிள் இதுக்கெல்லாம். ஓகே. ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்சி, எஸ்டிக்கு 5 வருடம். இப்ப 30 வருஷம் அப்படின்னு தராங்க. 30 வயது அதிகபட்ச வயதுனா, நீங்க 35 வயது வரைக்கும் எழுதலாம். ஓபிசிக்கு 3 வருஷம் எலிஜிபிள் இருக்கு. அதே மாரி டிசேபிள்டுக்கு 10 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 3 இயர்ஸ். 3 இயர்ஸ்னா இப்ப ஒருத்தரு 25 வருஷத்துல 25 வயசுல சர்வீஸ்க்கு போறாரு. அவரு 20 வருஷம் ஒர்க் பண்றாரு. அப்ப 45 வயசு அவருக்கு இருக்கும். அவரு இப்ப வந்து எலிஜிபிள் பார்க்குறப்ப இருக்காது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். ஆனா ஒரு மிலிட்டரியில சர்வீஸ் பண்ண 20 வருஷத்த மைனஸ் பண்ணிடணும். இப்ப 45 - 20 25 இப்ப 25 இயர்ஸ் தான். அவரு இன்னும் எவ்வளவு வருஷம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலா 30 இயர்ஸ் வரைக்கும் எழுதலாம் இல்லைங்களா? பிளஸ் 3யும் குடுத்துருக்கிறதுனால அவங்க 30 இன்னும் 8 அட்டெம்ப்ட் எடுத்துக்கலாம். ஸோ மிலிட்டரியில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் மிலிட்டரியில சர்வீஸ் பண்ணிட்டு வரவங்களுக்கு எஸ்எஸ்சி ரொம்ப ஈஸியான ஒரு என்ட்ரியா இருக்கும். கட் ஆஃபும் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே. ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் கண்டிப்பா வாங்கணும். இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட்ல பிசி சர்டிஃபிகேட் தந்திருப்பாங்க. அத வச்சு நீங்க இ-சேவை மையத்துல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் அப்படின்றது ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படின்றது தந்துருவாங்க. இது குரூஷியல் டேட் அப்படின்றது 4/7/25ங்க. ஸோ 4/7/25க்கு முன்னாடி நீங்க இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்ட வாங்கியிருக்கணும். அதற்கு பின்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா, நீங்க இன்எலிஜிபிள் ஆயிடுவீங்க. டிஎன்பிசில எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே வாங்கியிருக்கணும்னு சொல்லுவாங்க. இவங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கணும்னு சொல்றாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ 4/7/25க்கு முன்னாடி நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, நீங்க ஓபிசி சர்டிஃபிகேட் கட்டாயமாக வாங்க வேண்டும். ரொம்ப ஈஸியாவும் கிடைக்கும். உங்களோட இன்கம் ப்ரூஃப் மட்டும் நீங்க அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா, ஈஸியா ஓபிசி சர்டிஃபிகேட் தந்துருவாங்க. ஓகே. எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்றது 100 கொஸ்டின்ஸ் 200 மார்க்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் 60 நிமிஷத்துல நடக்கும். இந்த 60 நிமிஷம் அப்படின்றது ரொம்ப குரூஷியலான ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ இதுல வந்து சிலபஸ் இருக்கக்கூடியது ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். நம்ம ஏற்கனவே வந்து குரூப் 2A மெயின்ஸ் நீங்க எழுதிருந்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடியது தான். ஒண்ணும் பெரிய வித்தியாசம் இருக்காது. ஜெனரல் அவேர்னஸ் ரொம்ப ஈஸி. ஒரு குரூப் 4 எக்ஸாம் எழுதுனவங்க கூட இந்த எக்ஸாம ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 சிலபஸ் என்ன பிரிலிமினரில இருக்கோ அதே தான். இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா, நீங்க குரூப் 2, 2A நீங்க எழுதியிருக்கீங்க அப்படின்னா, பிலிம்ஸ்ல ஜெனரல் இங்கிலீஷ் எடுத்து எழுதியிருக்கீங்கன்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. நெறைய மனப்பாடம் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. சரிங்களா? எல்லாமே லாஜிக்கலா இருக்கும், கிராமரா இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கும். உங்களுடைய மனப்பாட திறமையை இங்க எங்கேயுமே அவங்க சோதிக்கிறதே கிடையாதுங்க. இதுக்கு ஒரு கொஸ்டினுக்கும் 2 மார்க், நெகட்டிவ் மார்க் 0.5. அப்போ ஒரு கொஸ்டின் நீங்க தப்பு பண்ணீங்க அப்படின்னா, அந்த கொஸ்டினுக்கு வர வேண்டிய 2 மார்க் இழப்பீங்க. அது இல்லாம 0.5 அப்படின்றது நெகட்டிவ் போகும். 2.5 மார்க் அப்படின்றது இழப்பீங்க. ஸோ எல்லா கொஸ்டினுக்கும் நம்ம ஆப்ஷன் பிசி அப்படின்றது டிஎன்பிசி மாதிரி போட்டு வர முடியாது. கூடுதல் கவனத்தோட நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். சிபிடி டெஸ்ட் தான் நடக்கும். எம்சிக்யூ தான் இருக்கும். தமிழ் மீடியம் கிடையாது. ஒன்லி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மீடியம் மட்டும்தான் இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படின்றது நடக்குதுங்க. ஸோ செக்ஷன் வைஸ் டாபிக் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல நம்பர் சீரீஸ் இருக்கும். சரிங்களா? நம்பரா இருக்கும், ஆல்பபெட்டா இருக்கும், ஆல்பா நியூமரிக்கா இருக்கும், கோடிங், டிகோடிங், அனலாகி, கிளாசிஃபிகேஷன், சிலாகிசம், வென் டயக்ராம், பிளட் ரிலேஷன்ஷிப், டைரக்ஷன், நான் வெர்பல் ரீசனிங் எல்லாமே நம்ம குரூப் 2A சிலபஸ்ல என்ன இருக்கோ அதே சேம் டிட்டோ. நீங்க இதை நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஜெனரல் அவேர்னஸ் அப்படின்னு. ஆனா இதுக்கு நேரம் தான் ரொம்ப போதாமையா இருக்கும். 15 நிமிஷத்துல நம்ம 25 கேள்வி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஸோ அந்த டைமை நம்ம ஜெனரல் அவேர்னஸ்ல எடுத்துக்கலாம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. அதே மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகேலேருந்து புக்ஸ், அவார்ட்ஸ், கல்ச்சர்லேருந்து கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? யக்ஷகானா அப்படின்றது எந்த பகுதியில் ஆடக்கூடிய டான்ஸ். ஸோ இது மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்மளால இப்போ அரிகன் இயர் புக் 2025, 26 நீங்கள் வாங்கி அதை மட்டும் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா, அந்த ஒரே ஒரு புக் படித்தா இந்த எக்ஸாமை ஈஸியாக நம்மளால பாஸ் பண்ண முடியுங்க. ஓகே. நிறைய கொஸ்டின் இந்தியன் பாலிட்டியில் ரொம்ப கஷ்டமாக கேட்பாங்களா? பார்டனிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட் வந்து கேபினட் வந்து எப்படி முடிவு பண்ணும், அது மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸான கொஸ்டின்ஸ்லாம் எதுவுமே கேட்கவே மாட்டாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதாவது நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 எக்ஸாம்க்குலாம் ப்ரிலிமினரிக்கு ரொம்ப நல்லா படிச்சிருக்கீங்கன்னா, இந்த இதில் கேட்கக்கூடிய 25 கொஸ்டினை உங்களால் குறைஞ்சது ஒரு 8-10 நிமிஷத்துலேயே ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ டைம் நிறைய சேவ் பண்ண முடியும் உங்களுக்கு. மற்ற செக்ஷனுக்கு இது கண்டிப்பாக உதவியாக இருக்கும். என்னன்னா மொத்தமாக
அந்த இது எல்லாமே வந்து ஓஎம்ஆர் அப்படின்றது கிடையாது, எல்லாமே சிபிடி தான். ஆனால் டக்குன்னு நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த கொஸ்டினை பார்த்து நீங்கள் போயிட்டே இருக்கலாங்க. சரிங்களா? ஷேட் பண்ணக்கூடிய நேரம் மிச்சமாகும். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்றது நீங்கள் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் பார்ட் இருக்கு இல்லைங்களா? அது மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஜியாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, டேட்டா இன்டர்பிரேஷன் மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ 15 மினிட்ஸ் அப்படின்றது பத்தாது. ஒரு 17-18 மினிட்ஸ் வரைக்கும் நமக்கு எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. ஸோ இது நமக்கு ஏற்கனவே குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான். இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன் அப்படின்றது கிராமர் பார்ட்டு, வெக்காபுலரி இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். கிராமர் பார்ட் அப்படின்றது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், எரர் ஸ்பாட்டிங் இதெல்லாம் இருக்கும். வெக்காபுலரியில் சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், இடியம்ஸ் இதெல்லாம் இருக்குது. வெக்காபுலரியை நம்ம உட்காந்து இன்னும் 2 மாதத்தில் என்ரிச் பண்ண முடியாது. கிராமர் பார்ட்டை ஈஸியாக நம்மளால் கொண்டு வந்துட முடியும். க்ளோஸ் டெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு மிக்ஸ்டாக இருக்கும். கிராமர் இருக்கும், வெக்காபுலரி இருக்கும், ப்ரிப்போசிஷன்ஸு, ஆர்டிகல்ஸு, பிளாங்க் கொடுத்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். காம்ப்ரஹென்ஷன் அப்படின்றது ஒரு பேராகிராஃப் கொடுத்து அது கீழே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்கும். அதை நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுவும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். கிராமர் பார்ட்லலாம் ஈஸியாக பண்ணிடலாம். காம்ப்ரஹென்ஷன் அப்படின்றது கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கும். அதுக்கு மட்டும் நம்ம பார்த்துக்கணும். என்னன்னா இது வந்து டைம் பவுண்டடான ஒரு எக்ஸாம். இந்த எக்ஸாம் ஈஸியான எக்ஸாம். எப்போனா இது 100 கொஸ்டினுக்கு 2 மணி நேரம் கொடுத்தாங்கன்னா எல்லாருமே ஃபுல் மார்க் எடுத்துடலாம். ஆனால் இவங்க கொடுக்குற நேரம் 1 மணி நேரம் தான். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஆர்எஸ் அகர்வாலோடைய புக்கு சரிங்களா, வேர்பல், நான் வேர்பல், குவான்டிடேட்டிவ் இதெல்லாம் அதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணாவே போதும், ஈஸியாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும். நம்ம இந்த குரூப் 2A உடைய டெஸ்ட் சீரீஸ்க்கு ஒரு மேக்ஸ் ரீசனிங்க்கு ஒரு பிளேலிஸ்ட் கூட போட்டிருப்போம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா மாடலையும் கவர் பண்ணி போட்டிருப்போம். அதை சர்ச் பண்ணி வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, டயர் 1 அப்படின்றது இந்த மார்க்கை கவுண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ 200 மார்க்குக்கு இது நடக்குது அப்படின்னா லாஸ்ட் இயர் 150 அப்படின்றது இதனுடைய கட் ஆஃப் ஃபார் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தது. 152 அது மாதிரி இருந்தது. ஸோ இந்த வருஷமும் 150 ப்ளஸ் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபான ஒரு ஸ்கோராக இருக்கும். டயர் 2க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஓகே, எஸ்எஸ்சி டயர் 1 நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா 75% மார்க் கண்டிப்பாக எடுக்கணும். எடுத்தால் அடுத்த லெவலுக்கு நம்ம போகலாம். ஸோ அதை மனசில் வச்சுட்டு நல்லா படிங்க. ஓகே, ஸோ டயர் 2 அப்படின்றது உங்களுக்கு டிசம்பரில் நடக்கக்கூடிய எக்ஸாமு சரிங்களா. பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 இருக்கும். எல்லாருக்கும் இருக்கக்கூடியது பேப்பர் 1 தான், கம்பல்சரி ஃபார் ஆல் த கேண்டிடேட்ஸு. ஸோ அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 அப்படின்னு 3 செக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபைனல் மார்க் வந்து செக்ஷன் 1, செக்ஷன் 2லேருந்து மட்டும்தான் கட் ஆஃப்க்கு எடுத்துப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்கு 3 மதிப்பெண் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இப்போ மேத்தமெட்டிக்ஸ் எபிலிட்டியில் 30 கொஸ்டினுக்கு 90 மார்க்கு, அதே மாதிரி ரீசனிங்கில் 30 கொஸ்டினுக்கு 90 மார்க்கு. இது ரெண்டும் சேர்த்து 1 மணி நேரம் நடக்கும் சரிங்களா. அடுத்தது இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரஹென்ஷனில் 45 கொஸ்டின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஸ்டின்ஸு. ஸோ இந்த செக்ஷன் 1, செக்ஷன் 2ல் மொத்தம் 390 மார்க்ஸ் இருக்கும் சரிங்களா. அதை மட்டும்தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதில் எவ்வளோ மார்க் எடுக்கணும். இப்போ 390 நீங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 300, லாஸ்ட் இயர் 330 அப்படின்னு கட் ஆஃப் போயிருந்து கிரேஸ் மார்க் நிறைய கொடுத்ததுனால இந்த டைம் அப்படி இருக்காது. 300 ப்ளஸ் எடுத்தாவே உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கிறது உறுதியாக தாங்க இருக்கும். ஓகேங்களா. ஸோ கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து டைப்பிங் பார்ப்பாங்க. இப்போ டிஎன்பிசியில் நீங்கள் லோவர் முடிச்சிருக்கீங்களா, ஹையர் முடிச்சிருக்கீங்களா அப்படின்றத பார்ப்பாங்க, தமிழ், இங்கிலீஷ். இதில் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு 2 வாரம் 3 வாரம் உட்காந்து டேட்டா என்ட்ரி ஸ்பீடு சரிங்களா. ஸோ டைப்பிங் டெஸ்ட்டு. கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி அப்படின்றது பேசிக்காக கம்ப்யூட்டர் பற்றி கேட்கக்கூடியது. அதுவும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான். 20 கேள்விக்கு நீங்கள் 8 கேள்வி சரியாக பண்ணிங்கன்னா பண்ணிடலாம். டேட்டா என்ட்ரி ஸ்பீட் அப்படின்றது டைப்பிங் டெஸ்ட்டு 15 மினிட்ஸில் நடக்கும். அவங்க சொல்லியிருக்கக்கூடிய 2000 கேரக்டர் நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ அதுவும் வந்து ஈஸியாக தான் இருக்கும். அதுவும் நம்மளால் பண்ணிட முடியுங்க. ஓகே ஓகே. ஸோ பேப்பர் 2, பேப்பர் 3 ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடியது தான். ஸோ இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 1, செக்ஷன் 2 அண்ட் செக்ஷன் 3க்கு ஒரு கொஸ்டினுக்கும், அதாவது செக்ஷன் 1, செக்ஷன் 2க்கும் வந்து ஒரு கொஸ்டினுக்கும் ரைட்டான ஆன்சருக்கு வந்து 3 மார்க் தருவாங்க. தப்பான ஆன்சர் நீங்கள் போட்டிங்கன்னா -1 போயிடும். அப்போ ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் -4 மார்க்கை இழக்கிறீங்க. அதனால ரொம்ப கவனமாக நம்ம ஆன்சர் பண்ணணுங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமோடைய நோட்டிஃபிகேஷனுடைய சுருக்கமான பதிவு. இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் டிஎன்பிசிக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க, டிஎன்பிசி பற்றி நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க, எக்ஸாம் கரெக்டாக நடத்துறதில்ல, வேகன்சிஸ் ரொம்ப கம்மியாக போடுறாங்க, தமிழ் மீடியம் கேண்டிடேட்டுக்கு வந்து பாதகமாக இருக்குது, இங்கிலீஷ் மீடியமுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, படிக்காத நேரத்தை நம்ம இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு உட்காந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல விண்டோவாக இருக்கும். நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் கேண்டிடேட்டாக இருந்தால் பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ரொம்ப ஈஸியாக இந்த எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ண முடியுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட் மோர் பவர்ஃபுல் தேன் ஸ்டேட் கவர்மெண்ட். ஒரு +10 இயர் அப்படின்னு வச்சுக்கோங்க.
நீங்கள் ஒரு குரூப் 2 இயர் சர்வீஸில் வந்து ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணி அப்புறம் ஒரு போஸ்ட்டுக்கு போவீங்க இல்லைங்களா, அந்த போஸ்ட்டை டைரெக்டாக உங்களுக்கு எடுத்து தராங்க. ஸோ இதனால உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். நாட்டோடதும் நகரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. ஆஸ் எ சர்வீஸாகவும் இது ரொம்ப நல்ல போஸ்ட்டு. நல்லா படிங்க. நல்ல வாய்ப்பு உங்களுக்கு இப்போ இருக்கு. நன்றிங்க.